வாழ்வும் வழிபாடும் அப்படி இல்லை. நெல்லை பக்கம்லாம் வேட்டக்கார சாமின்னு ஒரு சாமி சொல்லுவாள். ரொம்ப புகழ் பெற்றது. ஒவ்வொரு ஊர்லேயும் அந்த கிராம தேவதைகள் அதற்கான அது தொடர்பான ஒரு சில கதைகள், கதை பாடல்களாகவே இருக்குது. சில இடங்களில் செவி வழி செய்திகளாக அந்த கோயில் புராணமாக அந்த பூசாரிகள் வழிபடக்கூடிய அந்த குருக்கள் அந்த சம்பவத்தை ஞாபகம் வச்சுட்டு அதை அப்படியே எல்லாருக்கும் சொல்லின்னு வருவார். அந்த மாதிரி நெல்லை பகுதியில் வேட்டக்கார சாமி அப்படின்னு நிறைய கதை அந்த பக்கத்தில் இருக்குது. ஒரு இடத்துல ரொம்ப வறுமை, இப்போ இருக்கா மாதிரிலாம் இல்லை, நெல்லை பகுதி சொல்கிறேன். ஆற்றுல தண்ணி வற்றி போச்சு அப்படின்னு சொன்னால் அந்த உழவு தொழில்கள் எல்லாம் அது உற்பத்தியெல்லாம் இல்லாத போய் சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டம் வந்துடும். அப்போ அந்த ஜலத்தினுடைய விஷயந்தான். அந்த காலத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா, கிணறு எடுக்கிறதுங்கிறது அவ்வளோது கஷ்டம், ஒரு ஏரி வெட்டுறதுங்கிறது அவ்வளோது கஷ்டம். இப்போ இந்த காலத்தில் போர் போட்டு எடுக்கிற மாதிரிலாம் எடுக்க முடியாது. அப்போ அந்த பகுதியில் வாழக்கூடிய மக்கள், அப்போ வானம் பார்த்த பூமின்னு அதுக்கெல்லாம் பேர். மழை பெய்யணும், ஜலம் இருக்கணும், இருந்தால் தான் பொழப்பு. அந்த மாதிரி ஒரு கிராமம் அது மிகவும் நசிந்து விட்ட நிலையில் இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமாக மழையே இல்லை. அப்போ அதனால் என்னாச்சு, விவசாயத்துக்கு போகிற மக்கள், அது தொடர்பாக உழவு தொழில் பண்ணுறவா, அந்த அந்த அறுக்கிறவா, அறுவடை பண்ணுறாள், அந்த தொழிலாம் எல்லாமே அப்படியே நின்று போச்சு. அவள்லாம் என்ன பண்ணுறது? அப்போ எல்லோரும் வருத்தமாக நின்று பேசின்னு இருக்கா. ஆனால் ஒரு மாலை பொழுது ஒரு 5-6 இருக்கும்னு வச்சுங்களேன். ஒரு கற்பனைக்கு செவிவழி செய்தி எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கா பாருங்க. அந்த மாலை பொழுதில் எல்லாருமா சேர்ந்து பேசிக்கிறாங்க. அதில் ஒரு ஊர் தலைவர்கிட்ட பேசுகிறாங்க. அந்த ஊர் தலைவர், கொல்லாபுரம்னு அங்கே ஒரு ஊர் இருக்குது, அது பக்கத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சி. அப்போ நான் அந்த ஊருக்கு அப்போ போகிற வழியில் உட்காந்து எல்லோரும் பேசிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு கிணறாவது எடுக்கணும், தண்ணி ரொம்ப வற்றி போச்சு, தொழிலெலாம் இந்த மாதிரி பாசனத்துக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது, கூட்டமாக இருந்து பேசிகிட்டு இருக்கும்போது, ஒரு கிணறாவது எடுப்போம் அப்படின்னு அவங்களா ஒரு முடிவு பண்ணுறாங்க. உலகியல் சூழல் சார்ந்து ஒரு ஊரில் ஒரு 4-5 பெரிய மனுஷா, அதில் அந்த 4 பேரும் விலகி போகும்போது அந்த ஊர் தலைவர் ஒன்றையும் அப்படி தனியாக பிரிஞ்சு போகிறார். வெளியில் வேலை இருக்குது அப்படின்னு. அப்படி போகிற சமயத்தில் ஒரு அற்புதமான குரல், ஒரு கம்பீரமான குரல், ஒரு உயரமான குரல். அது என்ன கேட்குதுன்னா, இந்த ஆற்றுல குளத்தில் வாபிலெல்லாம் நிறைய ஜலம் வரும், விவசாயம்லாம் நல்லபடியாக நடக்கும், எனக்கு படையல் போடு அப்படின்னு ஒரு கம்பீரமான குரல். அப்போது அவர் அந்த ஊர் தலைவர் என்ன நினச்சிக்கிறாருன்னா, எனக்கு நீ செய்கிறியா, எல்லா விஷயமும் உனக்கு நல்லா சாத்தியப்படுத்தி தரேன், எல்லா விஷயமும் நல்லபடியாக நடக்கும், விவசாயம் நல்லபடியாக நடக்கும், அந்த ஜலமெல்லாம் உனக்கு கிடைக்கும். இவருக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா குரல் இவ்வளோ தெளிவாக இருக்கே, உன் பேர் என்னன்னு கேட்குறாரு. என் பேர் சுடலை அப்படின்னு சொல்கிறார். பேசுறது சாமியெல்லாம் நேரடியாக பேசியிருக்கு. அப்போ என் பேர் சுடலை அப்படின்னு, அப்போ எல்லாம் நல்லபடியாகும் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுது அந்த சாமி. அதே ஒரு அந்த நினைவோடையே அப்படியே வீட்டுக்கு படுக்கிறார். அற்புதமான மழை, அட்டி ஊற்று. எல்லா அன்னைக்கு வரைக்கும் காலியாக வறண்டு போயிருந்த எல்லா பிரதேசமும் தண்ணியாக இருக்குது. அந்த கோடை அப்படியே உள்ளுக்கு வாங்கிறது. எல்லா இதுவும் நல்லபடியாச்சு, விவசாயம்லாம் நல்லபடியாச்சு. முதல் தடவை அப்படி அறுக்கும்போது ஒரு மூட்டை நெல்லை எடுத்து வை அப்படின்னா, முதல்ல நெல்லை அறுக்கும்போது முதல்ல எடுத்து களத்தில் அந்த சாமிக்காக அதை கொண்டு போய் அவிச்சு அதில் குத்தி, அந்த காலத்தில் உரல் தான், அந்த உரலில் போட்டு அதை இடித்து அதில் பொங்கல் பண்ணி சாமிக்கு நைவேத்தியம் பண்ணி, அப்போ அவர் என்ன வாக்கு கொடுத்தாரோ அதே மாதிரி அந்த சாமி வரார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த காலத்தில் சுண்ணாம்பில் வைப்பா, சுண்ணாம்பு தான் அந்த காலத்தில் இருந்தது. சுண்ணாம்பில் கோயில் மாதிரி ஒரு மேடை மாதிரி கட்டி, அது சாமியை சுடலை மாடன்னு பேர், சுடலை மாட சாமி அப்படின்னு. அப்போது அவருடைய கூட பிறந்தவருக்கு
அந்த சாமி வருது, ஒருத்தர் பேரில் ஆவியாக வந்து பேசுகிறது. அப்போ அவர் சொல்கிறார், அந்த சாமியே சொல்கிறது, இந்த வழிபாடு முறை இறைவனிடத்திலே நேராக பேசி இருக்கிறார்கள் முன்னோர்கள், இறைவனிடத்திலே நேரடியாக பலனை பெற்றிருக்கிறார்கள். இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு சிவபக்தியை வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும். தெய்வம் இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை. அந்த சாமி சொல்கிறது, எனக்கு வந்து சிகப்பில் தொப்பி வைக்கணும், கருப்பாக வந்து நான் வந்து என்னுடைய ஆடையில் இருக்கணும், கையில் ஒரு தீப்பந்தம் இருக்கணும், என்னுடைய உணவு அப்படின்னு சொல்லி சுடலமாட சாமி அப்படின்னு அதை சொல்கிற வழக்கம். அது வேட்டைக்கு போகிறது அப்படின்னு சொல்லுவாள். அந்த ஊரில் நடுநிசியில் தான் ராத்திரி 12 மணிக்கு தான் பூஜை நடக்கும். அது இப்போல்லாம் பெரும்பாலும் அந்த யார் பூஜை பண்ணுறாரோ அந்த பூசாரி பேரில் சாமியாடின்னு சொல்கிற வழக்கம். சாமி அவருடைய உடலை வந்து தன்னுடைய இருப்பிடமாக தன்னுடைய அடையாளமாக வைத்திருக்கிறவர். அதுதான் பூச்சாரின்னு பேர். பூச்சாரின்னா என்ன அர்த்தம்னா, பூனா பூமி, சாரின்னா நடக்கிறது, பூமியில் நடக்கிறவன்னு அர்த்தம். இது பூமியில் நடக்கிறதுன்னு பூசாரின்னு ஒரு பேர் வைப்பாளா அப்படின்னு கேட்கலாம். நம்ம தேவர்களுடைய பாதம் வந்து பூமியில் பதியாது, எப்பொழுதுமே கண்கள் அவருக்கு இமைக்காது. அந்த மாதிரி தேவர்கள் அந்த பூமியில் நடக்கணும்னா அந்த பூச்சாரி, அந்த பூசாரி வழியாக ஆவி ஏறி பேசுவார்கள். அப்படி பேசி இன்னி வரைக்கும் குறி சொல்கிறது. அந்த பக்கத்துல எல்லாம் அந்த வேட்டைக்கார சாமிங்கிற சாமியை வணங்கி வருகிறார்கள். அந்த சாமியை நாம் வணங்கினோமே ஆனால், அதாவது தண்ணி பிரச்சனை வராது. மழையினால் அறத்தின் வழியாக மழையை பெய்வித்து அனைத்து ஆபி கூப்ப தட்டாகேஷம்னு சொல்லுவோம், கிணறு குளம் ஆறு இவைகளெல்லாம் நிறைவித்த அந்த இறையருளை நாம் போற்றி தண்ணீர் பஞ்சத்திற்காக தனியாக ஒவ்வொருத்தரும் பிரார்த்தனை பண்ணணும். அப்படி பிரார்த்தனை பண்ணினா கண்டிப்பாக செழிப்பு வரும். அதை நாம் செய்ய முயல்வோமாக.